2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் அச்சமின்றி வாக்காளர்கள் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யவும் காவல்துறையினருக்கு துணையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட 50 எல்லை பாதுகாக்கும் படை வீரர்கள் அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பா சாஸ்திரி தலைமையில் எல்லை பாதுகாப்பு படையினர், அதிவிரைவு அதிரடி காவல் படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் சார்பில் ஜெயங்கொண்டம் பயணியர் மாளிகையில் இருந்து தொடங்கிய கொடி அணிவகுப்பு விழிப்புணர்வு பேரணி அண்ணா சிலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று நிறைவடைந்தது. இதன் மூலம் வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இந்த கொடி அணிவகுப்பு பேரணியானது நடைபெற்றது. ஆண்டிப்பட்டியில் வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டிக்கும் வகையில் சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தூக்கு கயிறு போட்டு மரக்கட்டைகளால் தூக்கு மேடையிட்டு தூக்கிலிட்டு மாலை அணிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை குறைக்க கோரியும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் ஈரான் போர் எதிரொலியால் தமிழகத்தில் வணிக கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பழைய முருகன் தியேட்டர் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல், டீக்கடை உள்ளிட்ட தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதனை கண்டிக்கும் வகையில் 2 மரக்கட்டைகளால் மேடை போல அமைத்து சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தூக்கு கயிறு போட்டு தூக்கிலிட்டு தொங்கவிட்டு நூதன முறையில் கோஷம் எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கி கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் மத்திய அரசை கண்டித்தும் அமெரிக்காவை கண்டித்தும் கோஷம் எழுப்பப்பட்டது. தமிழகத்தில் ஹோட்டல், வணிக நிறுவனங்கள் இதன் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோஷம் எழுப்பப்பட்டது. மற்றும் ஆண்டிப்பட்டி வாழ்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, அரசியல் கட்சி நண்பர்களே, இன்றைக்கு சிலிண்டர் விலை ஏண்டி வந்தது என்பதை விலைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி போன்ற தெருமுனையில் ஆர்ப்பாட்டம் என்பது ஆட்சிக்கு வருகின்ற போது 2014ஆம் ஆண்டு சிலிண்டர் விலை என்பது 400. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி மிருகத்தனமாக வெட்டி படுகொலை செய்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே பெரும் திரளான செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த யாதவ சமுதாயத்தினர் கலந்து கொண்டு 12ஆம் வகுப்பு மாணவியை மிருகத்தனமாக வெட்டி கொன்ற கயவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் விளங்கி வருகிறது. கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. தினம்தோறும் செய்தித்தாள்களில் பள்ளி மாணவிகள் படுகொலை, பாலியல் வன்புணர்வு போன்ற செய்திகளால் தமிழகமே அதிர்ந்து வருகிறது. எனவே போதை வஸ்துக்களை தடை செய்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென கண்டன கோஷங்கள் எழுப்பி அரசுக்கு எதிராக கண்டனங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாதவ சமூகத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று தமிழ்நாடு முழுவதும் யாதவ சொந்தங்கள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம். நாங்கள் வீர வாரிசு நாங்கள். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது. கேட்கலையா 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 கேட்கலையா? தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு
செங்கல்பட்டு அடுத்த அனுமந்த புத்தேரி பகுதியைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் பூபாலன் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உடல்நலக் குறைவால் பலியானார். இந்த நிலையில் தமிழ்நாடு சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக உயிரிழந்த பூபாலன் இல்லத்திற்கு சென்று தமிழ்நாடு சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பூபாலன் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் தமிழ்நாடு சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் பூபாலன் குடும்பத்திற்கு நிதி உதவியாகவும் அவரது மகனின் படிப்பிற்காக 1,45,000 ரூபாயை உயிரிழந்த பூபாலன் மகனிடம் அளித்தனர். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் வாகன ஓட்டுநரான லட்சுமிபதி குடும்பத்திற்கு சுமார் 1,95,000 ரூபாயை குடும்பத்தினருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேஷ், மாநில தலைவர் கண்ணாயிரமூர்த்தி, மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தமின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு 5 நிமிஷம் போகும். முடிவெடுத்து மாநில தலைவர் மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக பேசி 1,45,000 கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. எங்களால் முடிஞ்சது அவருடைய பையனுடைய படிப்பு செலவுக்கு. இதுக்கு உதவி செய்த தமிழ்நாடு சுற்றுலா ஓட்டுநர் உரிமையாளர் நலச்சங்கம் 205/2020 சங்கத்தை சேர்ந்த அனைத்து ஓட்டுநர்களுக்கும், அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளுக்கும், அனைத்து ஓட்டுநர்களுக்கும் என்னோட சார்பாகவும் 38 மாவட்ட சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாநகராட்சி 11வது வார்டு பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் செலவில் வாசுதேவன் தெருவில் புதிய நூலக கட்டிடம் மற்றும் 11.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டிடம், 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறு கோபுர மின் விளக்கு திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு கலந்து கொண்டு நூலகம், அங்கன்வாடி, சிறு கோபுர மின் விளக்குகளை திறந்து வைத்தார். இதில் மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், பம்மல் மண்டல குழு தலைவர் கருணாநிதி, வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார், மாமன்ற உறுப்பினர்கள் ரம்யா சத்யபிரபு, சத்யா மதியழகன், மண்டல பொறியாளர் சத்யசீலன் உட்பட மாநகராட்சி அலுவலர்கள், திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திட்டங்களும் இல்லாமல் அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லாத நிலைக்கு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சேகர் தலைமை வகித்தார். திமுக பேரூர் கழக செயலாளர் பாண்டியன் முன்னிலை வகித்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் பங்கேற்று மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து கண்டன உரையாற்றினார். அப்போது அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இந்திய பிரதமர் மோடி அடிமையாக உள்ளதாகவும், பிரதமர் மோடிக்கு தமிழக அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அடிமையாக உள்ளதாகவும் விமர்சித்து பேசினார். சீன நாட்டிற்கு அடுத்த 20 மாதங்களுக்கு சிலிண்டர் இருப்பு உள்ளதாகவும், ஆனால் இந்தியாவிற்கு அடுத்த 2 வாரங்களுக்கு கூட
அடுப்பு எரிக்க விறகு இல்லை என விமர்சனம் செய்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாலாஜாபாத் திமுக துணை ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன், மகளிரணி நிர்வாகிகள் கலைவாணி, பவித்ரா, காஞ்சிபுரம் ஒன்றிய திமுக செயலாளர் குமணன், திமுக நிர்வாகிகள் சுரேஷ்குமார், சஞ்சீவ் காந்தி, முனுசாமி, விக்டர், வெங்கடேசன், ஆச்சி பாபு, ஸ்ரீதர், எம்.ஜி. ரவி, தெய்வமணி, செம்பியன், சேட்டு, சுமன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாசறை செல்வராஜ், அசோக் குமார், ஜார்ஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளவன், மதிமுக சிவக்குமார், காங்கிரஸ் சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மெத்தன போக்கு மற்றும் தமிழக வளர்ச்சியை தடுக்க பிரதமர் செயல்பாடு குறித்து விளக்கி பேசினார். ஏழை எளிய மக்கள் வரக்கூடிய 100 நாள் வேலை சம்பளம் 2000 கோடி இன்னும் வரவில்லை. குடிநீர் இணைப்பு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் பழனிசாமி, அடிமை பழனிசாமி இருக்கார்ல, அவருக்கு பங்கு பேசலாம் பாருங்க. ஒரு சில ஒத்தி வந்துறாங்க தமிழ்நாட்டுல. என்ன காரணம், உண்மையில நான் பழனிசாமி திட்ட மாட்டேன், அவர் மானஸ்தன், ரோசம் உள்ள ஆளு, அவர் எப்படியாவது கட்சி காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவருடைய சூழ்நிலை அவருக்கு மோடி அரசு, மோடி அரசு சமையல் சிலிண்டர் பிரச்சனையை தீர்த்து வைக்க துப்பில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த நாவலூரில் கேஸ் சிலிண்டர் வெடித்து 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் 7 பேர் தீக்காயங்களுடன் தனியார் மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்த திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஒன்றும் இல்லை ஒன்றும் போகிறது டீ போட போகிறாங்க. ஒன்றும் இல்லை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆண்டோ சிரியல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞர் நூலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எழுதிய புத்தகங்கள், பேரறிஞர் அண்ணாவின் அறிவு துளிகள், தமிழ் வரலாறு, நெஞ்சுக்கு நீதி, கற்போம், பெரியாரியம், திருக்குறள், ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல், பொது தமிழ், வேதியியல் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க புத்தகங்கள் இந்த நூலகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தகங்களை மாணவர்கள், இளைஞர்கள் இலவசமாக நூலகத்தில் வந்து படித்து பயன்பெறலாம் என்று தெரிவித்தனர். பேரறிஞர் அண்ணாவின் அறிவுறுத்தல் ஒரு போட்டோ எடுக்கணும். புத்தகம் கொஞ்சம் கையில வைங்க, நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒரு புத்தகம் அப்படி கையில வைங்க. கடலூர் மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றியம் வேப்பூர் 4 முனை சந்திப்பில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக திமுக ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, மக்களுக்கு அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என்று கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், விசிக மாவட்ட துணைத் தலைவர் வீர திராவிடமணி, சந்தோஷ்குமார், காங்கிரஸ் முருகானந்தம், செல்வ ஆனந்த், தேமுதிக ஒன்றிய செயலாளர் சேகர் பச்சமுத்து, கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.
இறுதியாக திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நகர் பாபு நன்றி உரை வழங்கினார். செந்தில் அவர்களே, MS குமாரவேல் அவர்களே, மாயவேல் அவர்களே, முத்தையன் அவர்களே, தெய்வீகன் அவர்களே, திருஞானம் அவர்களே, மாரிமுத்து, சுதாவேல், வீராசக்தி போன்ற நிர்வாகிகளே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும், தொடரட்டும் 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 தொடரட்டும், திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும், திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் அமித்ஷா. செங்கல்பட்டு மாவட்டம் மலையடி வேண்டாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி யூனிட் டேலண்ட் விளையாட்டு அகாடமி சார்பில் திலக் தேவராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இப்போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்தை ஆர்வமுடன் ஓடி கடந்து சென்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை ஆலப்பாக்கம் வனக்குழு தலைவர் VG திருமலை, காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி, லயன் துரைராஜன், மாஸ்டர் அபிராமி ஸ்டுடியோ, படாலம் விவசாய சங்க தலைவர் முரளி மோகன், அபிராமி ஸ்டுடியோ ஜானகிராமன், ஹவுசிங் விஸ்டா நிர்வாகிகள் ஹரி, ராஜ்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் நேஷனல் அத்லெட்டிக் மெடலிஸ்ட் ராஜேந்திரன் மற்றும் வித்யாசாகர் பெண்கள் கல்லூரியை சேர்ந்த உதவி பேராசிரியர் சரண்யா, இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசினர் கலை கல்லூரி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் மினி மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வயசுக்கு மேல ஆகுது. சார் வந்து சைதாபேட்ல இருந்து வராரு. சோ சார் வந்து அண்டர் 40 கிலோமீட்டர். சோ கங்க்ராட்ஸ் மறைமலை நகர். ஸ்ரீபெரும்புதூர் தெற்கு, வடக்கு மற்றும் நகர கழகம் மதசார்பற்ற கூட்டணி சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வடக்கு ஒன்றிய செயலாளர் கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவர் சதீஷ்குமார் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி செங்காடு சர்தார் பாஷா, காஞ்சிபுரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பன்ருட்டி தணிகாசலம் மற்றும் செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் வார்டு செயலாளர் முரளி, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அருள்ராஜ், காங்கிரஸ் வாசுதேவன், தேமுதிக அவை தலைவர் மற்றும் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், தேமுதிக ஒன்றிய செயலாளர் நந்தியம்பேடு சங்கர் மற்றும் பன்ருட்டி சுரேஷ், ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் சரவணன், மதிமுக ஒன்றிய செயலாளர் ரேடியோ செட் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும், தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் NDA அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். டப்பா இன்ஜினை கண்டிக்கிறோம், டப்பா இன்ஜினை கண்டிக்கிறோம், மக்களை அலையாவிடும் ஓரியை கண்டி. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் பகுதி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தமுமுக மாவட்ட துணை செயலாளர் சௌகத் அலி தலைமையில் பெரியார் நகர் ஜமால் பேலஸ் அருகில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் மாமக மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் பங்கேற்று ரமலான் நோன்பு குறித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துல் ரகுமான், தாம்பரம் மாநகராட்சி 1வது மண்டல குழு தலைவர் கருணாநிதி, மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம், விசிக மாவட்ட செயலாளர் தமிழரசன், தேமுதிக பகுதி செயலாளர் வின்சன், தமுமுக மற்றும் மாமக
பம்மல் பகுதி தலைவர் சாதிக் பாஷா உட்பட மக்புல் பாஷா, ரஹமத்துல்லா, பரகத்துல்லா, அப்துல் ரஹீம், சபிபுல்லா, சிந்தாமதார், அப்துல் ரஹ்மான், நிஷார் அகமது, கோரா உள்ளிட்ட தமுமுக, மமக, ஈசாபே நிர்வாகிகள், தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பொய்யான பேச்சும் பொய்யான நடவடிக்கையும் இல்லையோ பொறுப்பாளிகளால் இந்த தட்டி கேட்பதற்காக நாளை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பல்லாவரத்தில் நடைபெறுகின்றது. அண்ணன் TR பாலு அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே அவர் தலைமையில் தான் நடைபெறுகின்றது. நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நான் பார்க்கின்றேன். 6:20 யாரை பார்த்தாலும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவலிங்கம் தலைமையில் அயோத்தியாபட்டினம் ஒன்றிய அலுவலகம் முன்பு தெற்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் முன்னிலையில், பேரூராட்சி தலைவர் பாபு முன்னிலையில் மதசார்பற்ற கூட்டணியின் கட்சி தோழர்களும் கலந்து கொண்டு மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சி தலைவர்கள், மகளிரணி தலைவிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். 4000 கோடி நிற்கிறத கொஞ்சம் விடுவிச்சிடுமான்னு ஏரியில பாவம் இங்க நம்ம வயசானவங்க முடியாது ஏரி வேலை செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு 3100 கோடி இருக்குது. அதை கொஞ்சம் விடுவிச்சிருமான்னு. ஆக கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் குடிக்கிற தண்ணி படத்தை நிறுத்தாதப்பா. தாயை படித்தா கூட தண்ணி படிக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி தமிழகத்தில் உண்டு. அம்மா நீ அப்படிப்பட்ட தமிழச்சி அந்த தண்ணி ஒருபோதும் உங்களுடைய திட்டம் செல்லுபடி ஆகாது. இது திராவிட மண். தமிழகம் என்பது திராவிட மண். திராவிடம் என்று வென்று சேரும். இந்த திராவிடத்தை உங்களால உங்களுடைய சித்தாந்தத்தின் மூலியமாக அழித்திட முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடியது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட புருஷானூர் உதயகுமார் தலைமையில் திமுக, தவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து 60க்கும் மேற்பட்டோர் விலகி முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில் அவரது திண்டிவனம் இல்லத்தில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கண்டமங்கலம் அடுத்த நத்தமேடு பகுதியில் இருந்து OPS அணி ஒன்றிய கழக செயலாளர் தனுசு ஏற்பாட்டில் 10க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் கீழ்புத்துப்பட்டு ஊராட்சியில் உள்ள மஞ்சக்குப்பம் கிராமத்தில் தமிழ்நாட்டிற்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை. இதனால் ஒன்றிய பாஜக மற்றும் தமிழ்நாட்டில் அதன் கூட்டணி கட்சிகளை கண்டித்து மதசார்பற்ற கூட்டணி கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாளன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டிக்கும் வகையில் பாடை கட்டி சிலிண்டர் உருளைகளை வைத்து அதற்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இதைத் தொடர்ந்து ஒன்றிய பாஜக மற்றும் தமிழ்நாட்டில் அதற்கு துணை போகும் கூட்டணி கட்சிகளை கண்டித்து கண்டன கோஷங்களும் எழுப்பினர். மத்திய அரசுக்கு போய் முதலாளியை மத்திய அரசு கொண்டு வந்து இந்த சட்டம் அன்றாட நடத்திக் கொண்டிருக்கும் அண்ணன் இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் கணிக்கிறது
தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் வெள்ளட்டம் 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 தொடரட்டும் தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த கீழ்கட்டளையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயனை அறிமுகப்படுத்தும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர் களஞ்சியம், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துருவன் செல்வமணி, தென்றல் அரசு, கோபி, குணா, இளம் சேகர், இனியன் ஜான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் பேசுகையில், பல்லாவரம் தொகுதியில் குப்பைகள், கால்வாய்கள் சரிவர இல்லை எனவும் இதற்காக மக்கள் சாலையில் வந்து போராடும் நிலை உள்ளது. இதனை போராடாமல் சரி செய்ய நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரம் வழங்கினால் மட்டுமே சரி செய்ய முடியும் எனவும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி முன்னின்று போராடுகிறது எனவும், பல்லாவரத்தில் அதிகபட்ச பிரச்சனைகள் என கூறினால் குப்பைகளும், சாலை வசதி, வாகனங்கள் அதிகமாக நிற்பதுதான் எனவும், நாகல்கேணியில் உள்ள தோல் தொழிற்சாலையில் வரும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் மழைநீர் கால்வாயில் கலந்து பெரிய ஏரிகளில் கலப்பதால் அந்த நீரை மக்களுக்கு கொடுப்பதால் உடல் உபாதைகளால் மக்கள் அவதிப்படுகின்றனர். அதை நாங்கள் சரி செய்து தருகிறோம் எனவும், திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை மொத்தமாக இழந்துவிட்டனர். 5 வயது முதல் 60 வயது பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை நடைபெறுவதாகவும், அதற்கு பெயர் சொல்ல முடியாத அளவிற்கு போதைப் பொருள் தலைக்கேறி இதுபோன்ற குற்ற செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த சீமான் போன்றவர் வர வேண்டும் என்றும், திமுக ஆட்சியில் குற்றங்கள் நடப்பது குறைவு என கூறுவது குற்றங்களை சரி செய்ய முன்வரவில்லை என்பதை காட்டுகிறது எனவும், அயல்நாட்டு பிரச்சனைகளுக்கு போராடாமல் நம் நாட்டு பிரச்சனைகள் 1 லட்சம் உள்ளது, அதற்கு வழிகாண வேண்டும் எனவும், பல்லாவரத்தில் தொகுதி மக்கள் வாழ்வியலுக்கான வழியை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்றும் தெரிவித்தார். சாதிக்கு மாதிரி போதை பொருள் இருக்கிறவங்க கூட எவ்வளவு நீட்டா இவ்வளவு நீட்டா இவ்வளவு நீட்டா இல்ல இவ்வளவு நீட்டாங்க நாக்க கேட்டேன். இடிந்து விழுந்து ஒரு பையன் இறந்ததை போல கோயம்புத்தூர்ல அந்த உணவு அப்படின்றது அவனுக்கு தெரியும். நல்லாட்சி தருது, திராவிட மாடல் தான் நம்பர் 1 சொல்ற ஓம் பிள்ளையே படிக்கல, விளங்காத ஆட்சி கொடுக்குன்னு சொல்ற நான் எப்படி என் பிள்ளை அதில் படிக்க வைப்பேன்? ஆனால் என் அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஒரு உறுதியை மட்டும் என்னால் கொடுக்க முடியும். நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி கேட்கிறான், போராடுறான். விவசாயிகள் போராடுகிறார்கள், கல்வியாளர்கள் போராடுகிறார்கள். உங்கள் கோரிக்கை என்ன? ஏன் அது வீடுகளை இடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சர்ச்சை இடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வர்றதா இருக்கட்டும், அஸ்தனாபுரத்துல வந்து நின்னாங்க. அதை தடுத்து நிறுத்தியதாக நாம் தமிழர் கட்சி தான் வந்துட்டு போராட்டங்களை முன்னெடுத்து நிறுத்தி இருக்கிறது. அதுபோல